everything I say is game. இப்போ ஐபிஎல் பார்த்துட்டு இருக்க நிறைய பேருக்கு இவர் யாரும் தெரியுமான்றது தெரியல. இவர் தான் ஐபிஎல்லை க்ரியேட் பண்ணது. அது ஒரு $1 பில்லியன் கேமாக மாற்றினது. இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வேர்ல்டு ஃபுல்லாக இந்த கேமை பார்க்குறாங்க அப்படின்ற நிலைமையை கொண்டாந்ததுக்கு ஒரே காரணம் லலித் மோடி தான். ஏன்னா 2005 2006 அந்த டைம்லலாம் கபில் தேவ் க்ரியேட் பண்ண ஒரு இதே மாதிரி ஒரு சின்னதாக ஒரு ட்ரோஃபீஸ் நடந்துகிட்ருக்கும். அதில் வந்து ஃபாரின் பிளேயர்ஸ்லாம் வந்து சேர முடியாது. ஸோ இந்தியன்ஸ் வந்து வெறும் இன்டர்நேஷ்னல் மேட்சஸ் தான் மோஸ்ட்டாக பார்த்துட்ருக்காங்க. ஆனால் ஆஸ்திரேலியா, இங்கிலாந்துலாம் பிக் பேஷ் அது மாதிரி அவங்களோட ப்ரீமியர் லீக்ஸ்லாம் நிறைய போயிட்டுருக்கு. ஸோ இந்தியாவிலையும் இதே மாதிரி ஒரு ப்ரீமியர் லீக் கொண்டாடுவோம், ஃபாரின் பிளேயர்ஸ் இல்லாமல் இங்கே வந்து விளையாட வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவை பேஸ் பண்ணி கொண்டாந்தது தான் ஐபிஎல். ஸோ லலித் மோடி அதுக்கப்புறம் இப்போ ஒரு 2 days பேக்கு ஒரு பேட்டி கொடுக்குறப்ப என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஐபிஎல்லில் நடக்கிற எல்லா ஒரு கான்ட்ரவர்ஷியல் விஷயமுமே ஸ்கிரிப்டட் தான். ஸோ அந்த ஸ்கிரிப்டடுன்ற விஷயம் எதுக்காக பண்ணுவோம்? மக்களை சுவாரஸ்யமாக பார்க்க வைக்கிறதுக்காக. இது தெரியாமல் இன்னும் நம்ம எவ்வளோ பேர் சிஎஸ்கே, மும்பை, ஆர்சிபின்னு சுற்றிட்டு இருக்கோம். யோசிங்க.